இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை. Today's Bible verse: Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him, and he shall direct your paths. Do not be wise in your own eyes. Proverbs chapter 3 verses 5 to 7. வயதான மாலுமி ஒருவர் இருந்தார். கடலுக்குள் வெகு தொலைவு சென்றுவிட்டால் திரும்ப கரை சேர வழி தெரியாமல் திண்டாடி போவார். நண்பர்கள் சென்று அவரை அழைத்து வருவார்கள். இவ்வாறு பல முறை நிகழ்ந்ததால் நண்பர்கள் அவருக்கு திசை காட்டும் கருவி ஒன்றை கொடுத்தார்கள். அந்த கருவியில் காந்த முள் ஒன்று இருக்கும். அந்த முள்ளின் ஒரு பக்கம் எப்போதும் வடக்கு நோக்கியே காண்பிக்கும். அதை வைத்து நாம் சரியான திசையை அறிந்து கொள்ளலாம். அடுத்த முறை கடலுக்கு சென்ற போது அவர் தனது புதிய கருவியை எடுத்துச் சென்றார். ஆனால் வழக்கம் போல அன்றும் அவர் தொலைந்து போனார். நண்பர்கள் அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாயிற்று. அவரிடம் நண்பர்கள், திசை காட்டும் கருவியை பயன்படுத்தினால் என்ன என்று கேட்டார்கள். நான் வடக்கே போவதற்காக அதை பார்த்தேன். அது வேறு ஒரு திசையை வடக்கு என்று காண்பித்துக் கொண்டிருந்தது. கருவியை எப்படியெல்லாமோ திருப்பி பார்த்தேன். அது ஒழுங்காக காட்ட மறுத்தது. அதனால் அதை கடலுக்குள் எறிந்துவிட்டேன் என்றாராம். அவர் ஒரு திசையை வடக்கு என்று தவறாக நினைத்து கொண்டார். அவர் எதை வடக்கு என்று நினைத்தாரோ அதையே கருவியும் வடக்கு என்று காட்ட வேண்டும் என்று விரும்பினார். அப்படி நடக்காத போது கருவி சரியில்லை என்று குறை கூறினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் இவரை போல்தான் ஜெபத்தை பயன்படுத்துகிறோம். இதுதான் செல்ல வேண்டிய பாதை என்று நாமாக தீர்மானம் செய்து கொண்டு அதன்படியே தேவன் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிகவும் தவறு. பாதை எது என்று தேவனிடம் கேட்பதே நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். எப்போதும் தேவனை சார்ந்து தேவ பாதையில் நடந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.